ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் க்ரஷுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் செம்மையாக போகுது, செம்ம வேவ் லென்த்தில் இருக்கும், செம்ம கெமிஸ்ட்ரியில் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க. சூப்பர். அப்படி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் க்ரஷுக்கும் மேட்ச் ஆகுது. ஓகே, உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் க்ரஷுக்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு மேட்ச் ஆனால் போதும், என் ஃபேமிலிக்குலாம் மேட்ச் ஆகணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. பட் உங்கள் ஃபேமிலிக்கும் சூட் ஆகணும்ல, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களோட ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதுக்கு ஆல்ரெடி நீங்கள் டிசிஷன் எடுத்திருப்பீங்க. அந்த ஒரு சூழ்நிலையை உங்களோட க்ரஷுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு உங்களோட ஃபேமிலிக்கும் உங்களோட க்ரஷுக்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்பவுமே சிம்பிளாக நீங்கள் ஒரு விஷயத்துலேயே புரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் புரிஞ்சுட்டு அது சூப்பராக மேட்ச் ஆனாலும் சூப்பர், ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுனாலும் அவங்கள மாற்றிடலாம். சரியா? ஸோ அதனால நீங்கள் எந்த ஒரி பண்ணிக்காதீங்க. இதை ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணிக்கோங்க.